வணக்கம். நான் டாக்டர் பால்வண்ணன், ராயல் கேர் மருத்துவமனையின் உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். வருடம் மே 29ஆம் தேதி உலக செரிமான ஆரோக்கிய தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் மே 29ஆம் தேதி உலக செரிமான ஆரோக்கிய தினமாக நாம் அதை அனுசரிக்க போகிறோம். அது சம்பந்தமாக ஒரு சில விழிப்புணர்வு தகவல்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் சமீப காலமாக அதிகமாகிக் கொண்டு வருகின்றன. கடந்த 20 வருடங்களாக அது சம்பந்தமான பிரச்சனைகளை நிறையவே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குறைந்த வயதில் யங் பீப்புளுக்கு கூட அந்த பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. இப்ப முதல்ல எல்லாம் 60-70 வயதில் பார்த்து கொண்டிருந்த பிரச்சனைகளை இப்பொழுது 40 வயதிலேயே பார்க்கிறோம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சில பிரச்சனைகள் நம்முடைய உடம்பில் வரும் பொழுது அதை ஆரம்பத்திலேயே அலட்சியப்படுத்தாமல் அதை கொஞ்சம் கவனமாக எடுத்து பரிசோதிக்க வேண்டும். உதாரணத்துக்கு உணவு விழுங்குவதில் சிரமம், சாப்பிட முடியவில்லை, பசி இல்லை, எடை குறைவு, ரத்த சோகை, மஞ்சள் காமாலை, கடினமான வயிற்று வலியில் தொடர்ந்து அவதிப்படுவது, மலம் போவதில் கஷ்டம், அதாவது மலம் ஒன்று அதிகமாக அடிக்கடி போவது அல்லது போகாமல் சிரமப்படுவது, அல்லது மலம் போகும்பொழுது அதனோட ரத்தம், தளி, சீதம் இந்த மாதிரி கலந்து போவது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல், அதாவது 40 வயதுக்கு மேல் ஒரு 3-4 வாரங்கள் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை பொதுவாக நம்ம வீட்டு உணவு பக்குவங்களில் சரி பண்ண முயற்சி செய்வதோ அல்லது ஒரு சில மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணுவதோ இல்லாமல் முறையான மருத்துவரை அணுகி ஒரு ஆஸ்பத்திரியில் அதற்கான பரிசோதனைகளை அவசியம் செய்ய வேண்டும். நான் சொல்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கேன்சர்னால் மட்டுமே வருகின்ற பிரச்சனைகள் அல்ல, மற்ற வியாதிகளிலும் வரலாம். ஆனால் இது கேன்சராக இருக்கின்ற பொழுது அதை நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் அதை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்று நிறையவே இருக்கின்றன. நன்றி. ஹாப்பி கட் இஸ் a healthy gut. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் இளங்கோ சேது. நான் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். ஒவ்வொரு வருஷமும் மே 29th வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே அப்படின்றத உலகம் பூரா செலிப்ரேட் பண்றோம். இந்த தடவை அதோடைய தீம் நரிஷ் டு ஃப்ளரிஷ். நம்ம எடுக்கிற உணவு நம்ம உடம்புக்கு எப்படி ஃப்ளரிஷ் பண்ணும், எப்படி அதை நல்லபடியாக வேலை பார்க்கவும் இந்த வருஷத்துடைய தீம். நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புறது, நீங்க நிறைய நேரம் கவனிச்சிருப்பீங்க, நம்மளுடைய சாப்பிட்ற உணவு நம்மளுடைய மூட்ஸையும் நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமாக எடுக்கிற சாப்பாடு 3 வகையில் இருக்கும்: கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். இதுல எப்படி ஒரு உணவை நம்ம பிரிச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்கு. நம்ம சாப்பிட்றதுல மெஜாரிட்டி ஆஃப் த டைம் புரோட்டீன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் சாப்பிடணும். நம்ம ஊர்ல உள்ள உணவு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் கார்போஹைட்ரேட் பேஸ்டா இருக்கும். அரிசி, கோதுமை சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதுலயே நம்ம ப்ராசஸ்டா சாப்பிட்றப்ப அதோடைய அந்த கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமா இருக்கும். அந்தபடியா நம்ம உணவு எடுக்கிறப்ப உடனே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே நம்ம பாடியில் உள்ள சுகர் லெவல் கடகடகடன் கூடும். இந்த சுகர் லெவல் அதிகமா கூடுறதுனால நம்ம பாடி அதை குறைக்கிறதுக்காக அது இன்சுலின் செக்ரேட் பண்ணும். இன்சுலின் என்ன பண்ணும்னா உடம்புல அதிகமா சுகர் இல்லாம குறைக்கிறதுக்கு வழி பண்ணும். சாப்பிடுற உணவுல இருக்கிற அந்த சுகர் சேர்றதும் இன்சுலின் வர்றதும் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அந்த சுகர் ஒரு சைட்ல ஏறிட்டு உடனே இறங்கவும் செய்யும். அதனால இந்த மாதிரி உணவுகளை, அதிகமா இனிப்புள்ள உணவுகளையோ அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளையோ அதிகமா உட்கொள்றதுனால நம்மளுடைய மூட்ல சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பசி வந்துருச்சுன்னா கோவம் வர்றது கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இதை மிதமாக்குறதுக்கு சில வழிகள்லாம் நம்ம எடுக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கணும். புரோட்டீன்ஸும் காய்கறிகளும் அதிகமா, ஃபைபரும் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் வராது. புரோட்டீன்ஸ் இன்சுலின் செக்ரீஷன்ஸை கம்மி பண்ணும். அதனால இந்த ஸ்பைக் இல்லாம இருக்கிறதுனால உடல் பருமன் ஆகாது, செரிமானம் சரியா இருக்கும், அளவுக்கு அதிகமா சாப்பிட வைக்காது. அதே சமயத்துல உங்க பேங்க்ரியாஸ் எல்லாவற்றையும் ஹெல்த்தியா வச்சிருக்க சொல்லும். ஏஜிங் அதுவுமே ஒரு வகையில சுகர் ரிலேட்டட் தான். நம்ம எவ்வளவுக்கு அதிகமா இந்த சுகர் ப்ரொடியூசிங் ஃபுட், கார்போஹைட்ரேட் ஃபுட், அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ரேப்பிடா ஏஜ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேரு கிளைகேஷன். டயபெட்டிஸ்ல இருக்கிறப்பவங்கலாம் நம்ம செக் பண்ணுவோம் அந்த கிளைகேஷனை. பட் இது எல்லாத்துக்கும் நடக்கும். உறுப்புல கிளைகேஷன் 100% நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உறுப்பு முழுசா கெட்டு போயிடும். அது எல்லா உறுப்புலையும் நடந்ததுன்னா அது மரணத்துக்கு சமானமா இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுடைய லைஃப் இயர்ஸ் அதை கூட்டும். ஸோ நான் எப்பவுமே சொல்றது, புரதச்சத்து அதிகமா சாப்பிட்டுக்கோங்க. உங்க லோக்கல்ல கிடைக்கிற நல்ல காய்கறிகளை சாப்பிட்டுக்கோங்க. ஃபைபர் உங்களுக்கு சத்து ரொம்ப முக்கியம். இது நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற குட் பாக்டீரியாவை வளர செய்யும். இந்த குட் பாக்டீரியா இருக்கிறப்ப நம்ம உடம்பே தேவையான நியூட்ரிஷனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், ஹெல்த்தியா வச்சிருக்கும், கேன்சர் ரிஸ்க் குறைக்கும், ஏஜிங் குறையும், உடம்புல ஹெல்த்தியா இருப்பீங்க. நம்ம சாதாரணமா நம்ம சாப்பிடுற உணவு நம்ம வெயிட் கண்ட்ரோலா வந்துச்சுன்னா நம்ம லாங் லைஃப் ஹெல்த்தியா குட் குவாலிட்டியோட நடத்த முடியும். ஸோ இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நரிஷ் டு ஹரிஷ், அண்ட் a healthy gut is a happy gut. Thank you.
வணக்கம். நான் டாக்டர் பி கார்த்திகேயன், கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், நீலாம்பூர். இந்த வருடம் மே 29ஆம் நாள் உலக சுகாதார நிலையம் இந்த நாளை வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே என்று அறிவித்திருக்கிறது. இந்த வருடத்தின் சிறப்பு தீம் என்னவென்றால் நரிஷ் டு ஃபிளரிஷ், அதாவது உடல் நலம் பேணக்கூடிய வழிமுறைகளை உலக ஆரோக்கிய மையம் வகுத்துள்ளது. இதை பற்றி பேசத்தான் நான் இன்று விழைகிறேன். ஒன்று, உடல் நலமே உடல் ஆரோக்கியம். இது நமக்கு பல்லாண்டு காலமாக நமக்கு தெரியும். உடல் நலத்தை எப்படி பேணும் பாதுகாக்க வேண்டும். ஒன்று, கரெக்டான உணவு பழக்க முறைகளும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களும் ஆரோக்கியமற்ற உணவு வகைகளை தவிர்த்தலும் உடல் நிலையை பேணும் வகை. நலத்தை பேணும் வழிமுறைகளை உலக சுகாதார நிலையம் WHO வகுத்துள்ளது. இதை பற்றி பேசத்தான் நான் இன்று விளைகிறேன். உடலை பேணும் பொறுப்பு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு இருக்கிறது. இது ரெண்டு வகைப்படும். ஒன்று, என்னவெல்லாம் உணவுகளை சாப்பிட வேண்டும், என்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும். நான் இன்று என்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். என்ன உணவுகளை தவிர்க்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் திங் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ரிஃபைன்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இல்ல ஏற்கனவே ப்ரிப்பேராக இருக்கிறது வித் கலரிங் ஏஜென்ட், இந்த மாதிரி இருக்கிற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த பாக்ஸ்ல வந்த உணவுகள், பேக்கெட் பண்ண உணவுகள், இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த உணவுகள்லாம் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க. இது குடல் அழற்சியை உண்டு பண்ணும், குடல் இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணும். நாளடைவில் கிரான்ஸ் டிசீஸ் இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள். இரண்டாவது, இந்த சாலையோர உணவகங்களை சாப்பிடுவது, அன்ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிடுவது, அடிக்குவேட்டா குக் பண்ணாத உணவுகள், எஸ்பெஷலி மாமிச உணவுகள் மற்றெல்லாம் சாப்பிடுவது, இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கும். நல்ல குக் பண்ண ஃபுட்டா சாப்பிட வேண்டும். ஒரு ஹைஜீனிக் இடத்துல சாப்பிடுறது சால சிறந்தது. தண்ணி எப்பவுமே பாயில் பண்ணி சாப்பிடுங்க. எங்க போனாலும் தண்ணி தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆல்வேஸ் பெட்டர். மூணாவது விஷயம் என்னன்னா எமல்சிஃபயர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணவை ஸ்மூதன் பண்றதுக்கான சில உணவுப் பொருட்கள், வேதிப்பொருட்களை கலப்பார்கள். ஐஸ்கிரீம்ஸ், இந்த சாலட்ஸ், இந்த மயோனைஸ், அந்த மாதிரி விஷயங்கள், கெச்சப், சாஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இதுல எமல்சிஃபயர் ஒரு சப்ஸ்டன்ஸ் கலக்குவாங்க. உணவுப் பொருள் எல்லா இடத்துலயும் பரவறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது குடல் அழற்சி, அதாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி உணவுப் பொருட்களும் அவாய்ட் பண்ண வேண்டும். நிறைய நீர் பருக வேண்டும். 2 லிட்டர் 3 லிட்டர் நீர் பருகலாம், நல்லது. நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறி, பழங்கள், கீரை இதெல்லாம் சாப்பிடுவது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க முறைகளை வகுத்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லாக இருக்கும். குடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஹெல்த்தி கட் இஸ் a happy gut. Thank you. வணக்கம், என் பேர் டாக்டர் ஹேமாமாலா இளங்கோ. ஐம் அ கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் இன் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த சின்ன வீடியோ நமக்கு இந்த மாதம் மே 29 வேர்ல்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த் டே. ஸோ நம்மளோட குடல் குறித்து நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு சின்ன வீடியோ. நம்ம எல்லாருக்குமே நம்ம குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு கேஸ் சிம்போம், ஒரு வயிறு வீக்கம் அப்படின்னு எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தால் நம்ம கட்டாயம் டாக்டரை பார்க்கணும். அப்ப என்ன சில அறிகுறிகள் இருந்தா நம்ம டாக்டரை பார்க்கணும். அதுதான் நம்ம ரெட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெட் பிளாக்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், ஆனா அதுல நமக்கு முழுங்குறதுக்கு கஷ்டம் இருந்தா அது ஒரு ரெட் பிளாக். அடுத்து நமக்கு சாப்பிட்ட உடனே வாந்தி வருது, ரொம்ப அதிகமான வலி வருது, நம்ம வெயிட் கம்மியாகிக்கிட்டே போகுது, நமக்கு மோஷன் போறப்ப ப்ளீடிங் இருக்குது, நமக்கு காய்ச்சல் இருக்குது, வயிறு வீங்கிக்கிட்டே போகுது, இது எல்லாமே ஒரு ரெட் பிளாக்ஸ். இப்படிப்பட்ட அறிகுறி இருந்தா நம்ம டாக்டரை பார்க்கணும். இந்த வருஷத்துக்குரிய ஸ்பெஷல் தீம் நரிஷ் டு ஃபிளரிஷ். அதாவது நம்ம எப்படிப்பட்ட உணவுகள் எடுக்கும் பொழுது நம்மளோட குடல் இன்னும் நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட சாப்பாடு நம்ம எடுத்தோம்னா நம்மளோட குடல் நல்லா இருக்கும். 3 விஷயங்கள் நமக்கு முழு தானியங்கள், அது நம்மளோட மில்லட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம்னா அது. ரெண்டாவது லீன் புரோட்டீன். லீன் புரோட்டீன்னா சிக்கன், ஃபிஷ், முட்டை, அந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா எடுக்கிறது. மூணாவது ரொம்ப முக்கியமானது ஹை ஃபைபர் கண்டென்ட். இது 3 நம்ம கரெக்டான அளவில் எடுக்கணும். எதை நம்ம அவாய்ட் பண்ணணும், ரொம்ப இனிப்பான வகைகள், ஆல்கஹால், ப்ராசஸ்ட் ஃபுட், மயனீஸ், அந்த மாதிரி ஐட்டம் அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் எடுக்கும்போது நம்மளோட குடல் நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குடலை நீங்க நல்லா வச்சுக்கலாம். தேங்க்யூ. A healthy gut is a happy gut. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் திருமால். நான் குடல் சிறப்பு நிபுணர். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 29ஆம் தேதி வேர்ல்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த் டே அனுசரிக்கப்படுகிறது. ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் பணிபுரிகிறேன். ஸோ இந்த ஆண்டிற்கான தீம் நொரிஷ் டு ஃபிளரிஷ். நொரிஷ் டு ஃபிளரிஷ் என்றால் என்னன்னா, நம்மளுடைய குடலை நம்ம ஆரோக்கியமாக நொரிஷ் பண்ணால் என்றால் ஆரோக்கியமாக பராமரித்தால் வில் ஹேவ் தி குட் ஹெல்த். ஓவராலா நம்ம உடல் முழுமையாக நன்மை பெறும். இப்படி நம்ம குடலை நொரிஷ் பண்ணலாம் என்றால் இயல்பாகவே நமது குடலில் நிறைய பாக்டீரியாக்கள் அண்ட் வைரஸ்கள் உள்ளன. இதில் நல்ல பாக்டீரியா உள்ளது, கெட்ட பாக்டீரியா உள்ளது. குடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நமது குட் பாக்டீரியா அமௌண்ட் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கும், பேட் பாக்டீரியா அளவு கம்மி
இல்லாமையாக இருக்க வேண்டும். குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா we have to take more of probiotic diet. Probiotic diet that increases the gut microbiome என்று சொன்னால் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவை எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். நேச்சுரலி இன் அவர் இந்தியன் ஃபுட் we have curd, yogurt சொல்றோம்ல, தயிர், பட்டர் மில்க், இதெல்லாம் வந்து நம்ம நார்மலான உணவில் இருக்கிற மிக சிறந்த ப்ரோபயோட்டிக். இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் என்றால் குடல் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். Healthy gut is a happy gut. I am Dr. Soundappan, minimally invasive surgical gastroenterologist and liver transplant surgeon, Royal Care Super Specialty Hospital, கோயம்புத்தூர். உலக செரிமான ஆரோக்கிய தினம் மே 29. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் செரிமான ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து அனுசரிக்கிறோம். இப்பத்தினுடைய காலகட்ட சூழ்நிலையில வந்து இது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா இதனுடைய ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைல், உணவு பழக்கங்கள் மாற்றம், இதெல்லாமே வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து நல்ல தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வருஷத்தினுடைய தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நரிஷ் டு ஃபிளரிஷ். நரிஷ் டு ஃபிளரிஷ்னா என்ன அப்படின்னா வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல சாப்பாடு. ஸோ இதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ நல்லதை எடுப்போம், கெட்டதை தவிர்ப்போம். உங்களோட ஜீரண மண்டல ஆரோக்கியத்துக்கு உணவு பழக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்றது வந்து நீங்க வந்து ஆழ்ந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து வயிறு சில சமயம் கும்முன்னு இருக்கும், மோஷன் சில பேருக்கு வந்து 2-3 தடவை போகிற மாதிரி இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாத நிலைமை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம என்ன நினைப்போம், இது வந்து வியாதியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் எல்லாமே வியாதியும் கிடையாது. சிலருடைய பாடி வாக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஞ்சி பூண்டு டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னாலுமே வந்து சில பேருக்கு அந்த அசிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அல்சர் காஸ் பண்ணும். ஸோ உங்களுடைய இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான ஆள்கிட்ட காமிச்சு இது வந்து ஜஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருதா இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு வேற எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன், கூஸ்பெரி இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறப்ப வந்து அவங்களுடைய அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு ஐபிஎஸ் அப்படின்ற மோஷன் ப்ராப்ளம் வந்து உண்டு பண்ணலாம். அதே மாதிரி டீ, காஃபிலாம் வந்து டைஜஷனுக்கு வந்து நல்லது அப்படின்னாலுமே வந்து அளவுக்கு மீறி போறப்ப வந்து அசிடிட்டி, இந்த ஐபிஎஸ் அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சில ப்ராப்ளம்ஸை காஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸுமே சில பேருக்கு மில்க், கர்டு எல்லாமே வந்து சேராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் கர்ட்லாம் வந்து வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இதனால நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்களோட பாடி என்ன சொல்லுது, அது உங்களுக்கு உகந்ததா, இதையெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டையும் நம்ம இன்டேக் பண்ணணும். ஸோ உங்க உடம்புக்கு எந்த ஃபுட்டு செட் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இஸ் அ வைஸ் சாய்ஸ். ஹெல்தி கட் இஸ் அ ஹாப்பி கட்.